சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். இந்த பாதுகா சகஸ்ரத்திலே இதிலே பத்மராக பத்ததி என்ற பத்ததி அதில் இருக்கிற ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். அந்த பாதுகையில் பதித்திருக்கக்கூடிய சிகப்பு கற்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த சிகப்பு கற்களுடைய ஒளி அதனுடைய சிறப்பு அது எப்படி இருக்கிறது என்று பலவிதமாக வர்ணித்தருளுகிறார் இந்த பத்ததியிலே. பாதுகா சகஸ்ரத்தினுடைய 602வது ஸ்லோகம். இந்த 602வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், எம்பெருமானுடைய எம்பெருமான் பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு வெளியிலே எழுந்தருளுகிறான். எழுந்தருளுகிற பொழுது அந்த பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற பத்மராக கற்கள் அதனுடைய ஒளியும் நன்றாக அப்படி சிதறலாக வெளிப்படுகிறது. வீதியிலே ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், எம்பெருமான் திருமுன்பே புஷ்பங்களை வாரி இறைக்கிறார்கள். அந்த வாரி இறைக்கப்பட்ட புஷ்பங்கள் மேலே இந்த பத்மராக கற்களுடைய ஒளி விழுகிறதாம். அது விழுந்தால் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், நல்ல மஞ்சள் வெயிலிலே அப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய வரிசை போலே அது இருக்கிறது என்று வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக. ரங்கேஷிதுஹு விஹரதோ மணிபாதரக்ஷே ரத்யாந்தரே சுமனசப் பரிகீர்யமாணாஹ त्वत्पद्मराग किरणश्चूर्णात् भजन्ते सन्ध्यातपान्त्रित तारक पंक्ति लक्ष्मीं. रंगेशितुः विघरतः विघरतः रंगेशितुः அதாவது எல்லா இடத்திலும் எழுந்தொழுகின்ற நடமாடுகின்ற திருவரங்கநாதன் அவனுடைய மணிபாதரக்ஷையே ரத்யாந்தரே போகிற வழியிலே என்ன பண்ணுகிறார்கள், சுமனசகா நல்ல மனத்தை உடையவர்களான பல பேர், அதாவது எம்பெருமானிடத்தில் பிரீத்தி உடையவர்கள், அவர்கள் சுமனசகா பரிகீரியமானாம், அதாவது புஷ்பங்கள் நன்றாக வாரி இறைக்கப்பட்டிருக்கிற புஷ்பங்கள் வீதியிலே அவனுக்கு வேண்டியவர்கள் பக்தர்கள் என்ன பண்ணுகிறார்கள், சுமனசகா பரிகீரியமானாம் புஷ்பங்களை வாரி இறைத்திருக்கிறார்கள். அது புஷ்பங்கள் அந்த வாரி இறைத்திருக்கிற பொழுது அந்த புஷ்பங்கள் மேலே என்ன விழுகிறது, பத்மராக கிரண சுரணாத் பஜந்தே, அந்த புஷ்பங்கள் மேலே இந்த பாதுகையில் இழைத்திருக்கக்கூடிய பத்மராக கிரணங்கள் பத்மராக கற்களினுடைய ஒளிகள் அது மேலே போய் விழுகிறது. அது ரெண்டும் கலக்கிறது. அப்படி கலந்தால் அது ரெண்டும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், சந்தியா தபாந்திரித தாரபங்கி லக்ஷ்மீம், சந்தியா காலத்திலே அந்த சூரியனுடைய ஒளி சற்று சிகப்பாகத்தான் இருக்கும். இப்போ இங்கே பாதுகையிலிருந்து எழக்கூடிய அந்த சிகப்பு ரத்தினங்களுடைய ஒளியும் சூரியனுடைய ஒளியையும் ஒப்பிடுகிறார். அது எப்படி இருக்கும், சற்று சிவந்த நிறத்தில் இருக்கும். அந்த சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியானது தாரக பங்கி லக்ஷ்மி நட்சத்திர கூட்டங்கள் மேலே விழுந்தால் அது எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த நட்சத்திர கூட்டங்களும் சற்று சிவந்து காணப்படும்.
அதுபோல எம்பெருமான் வீதியிலே எழுந்தொழுகிற பொழுது அவனுக்கு திருவடியிலே மென்மையாக இருக்க வேண்டும் என்று பல பேர் புஷ்பங்களை வர்ஷிக்க, அந்த புஷ்பங்கள் மேலே இந்த பாதுகையினுடைய சிகப்பு கற்களுடைய ஒளி பட அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, இது பாதுகையினுடைய ஒளி சூரியனுடைய சந்தியா சூரியனுடைய ஒளியை போலேயும் அந்த புஷ்பங்கள் நட்சத்திரங்களைப் போலேயும் இருக்கிறது. அப்போ சூரியனுடைய ஒளியாலே சிவந்திருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் போலே இந்த புஷ்பங்களும் தோன்றுகின்றன என்று இப்படியாக ஒரு வர்ணனையை செய்தார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தபடியாக 603வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அதாவது ரங்கநாதனுடைய திருவடிகளை சேவிப்பதற்காக அது சிவன் வருகிறார். அவர் சிவனுடைய தலை ஏற்கனவே நன்றாக கங்கையினுடைய ஒரு சம்பந்தத்தினாலே நன்னா சுத்தமாக இருக்கிறதா. அப்படி இருக்கிற பொழுது இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய சிகப்பு ரத்தினங்களுடைய ஒளி அந்த சிவனுடைய சடையிலே போய் சேர்கிறது. தலையில் வணங்கினால் அந்த பாதுகையினுடைய ஒளி அதில் விழுமோ இல்லையோ, அது விழுகிறது. அதை பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், பார்வதியினுடைய காலிலே இருக்கக்கூடிய சம்பஞ்சு குழம்பு இப்போ சிவனுடைய தலையிலே இருக்கிறா போலே இருக்கிறது என்று ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை விண்ணப்பித்து அர்த்தத்தை விவரிப்போம். ரங்காதிராஜ பதரக்கிணி பிப்ரதஸ்துவாம் கங்காதரங்க விமலே கிரிசஸ்ய மௌளௌ சம்வர்தயந்தி மஹசா தவ பத்மராகாः சைலாத்மஜா சரணயாவக பங்கலக்ஷ்மீம். ஏ ரங்காதிராஜ பதரக்ஷிணி, ரங்கநாதனுடைய திருவடி தாமரைகளை ரட்சிக்கின்றவளே, பாதரட்சையே என்று சொல்றார். துவாம் பிப்ரதா, நீ நன்றாக பிரகாசிக்கிறாய். எங்க பிரகாசிக்கிறது இந்த பாதுகை என்னால் சொல்லுகிறார். கங்காதரங்க விமலே கிரிசஸ்ய மௌளௌ. கிரிசன் என்று ருத்ரனுக்கு பெயர். அவனுடைய மௌளி தலையிலே, அந்த தலை எப்படிப்பட்ட தலை? கங்காதரங்க விமலே, கங்கையினுடைய தீர்த்தம் படிந்தபடியினாலே நன்றாக சுத்தமாக இருக்கிறது. அதாவது கங்கையினுடைய ஜலத்தாலே அந்த ருத்ரனுடைய தலை நன்றாக அவனுடைய சிரசு சுத்தமாக இருக்கிறதா. அப்படிப்பட்ட சுத்தமான அவனுடைய தலையிலே மகதா தவ பத்மராகாக, தவ பத்மராகாக மகசா, உன்னுடைய அந்த திருவடித்தாமரைகளில் இருக்கக்கூடிய பாதுகையினுடைய சிகப்பு கற்களிலிருந்து புறப்படக்கூடிய அந்த சிகப்பு ஒளி அது என்ன பண்ணுகிறது என்று கேட்டால், சைலாத்மஜா சரண யாவக பங்கலக்ஷ்மீம் சம்வர்தயந்தி. சைலாத்மஜா என்றது பார்வதிக்கு பெயர். சைலம் என்னால் ஹிமவத் பர்வதம். அந்த பர்வதனுடைய புத்திரி, பர்வதராஜனுடைய புத்திரி இல்லையா பார்வதி, ஆயினால சைலாத்மஜா. சைலாத்மஜா அவளுடைய சரணயாவக பங்கலக், அவளுடைய காலிலே இருக்கக்கூடிய செம்பஞ்சு குழம்பு, அந்த செம்பஞ்சு குழம்பு இப்போ ருத்ரனுடைய தலையிலே இருக்கிறா போலே தெரிகிறதுன்னு சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இதெல்லாம் சிருங்கார காலத்திலே பார்வதி ஊடல் கொள்ளுகிறாள் என்று வைத்துக் கொள்வோம். உடனே சிவன் என்ன பண்ணுவர்? அவருடைய ஊடலை தணிப்பதற்கு ஏகாந்தத்திலே என்ன பண்ணுவார்கள்? ஏன்னால் அவருடைய தலையில காலை வைத்து கூட, அதாவது அவருடைய காலிலே தலையை வைத்து கூட வணங்குவதுண்டு. அவளுடைய கோபத்தை தீர்ப்பதற்காக அவளை என்ன பண்ணுவார்? மமசிரசி மண்டனம் கோபிகா தண்டன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணன் கூட கோபிகையுடைய கால்களை எடுத்து தன் தலையிலே வைத்து கொண்டான் என்று. அதுபோல பார்வதியினுடைய காலை கூட தலையிலே வைத்துக் கொள்வர் சிவன் என்று கொள்ளலாம். அப்படி வைத்து கொண்டால் என்ன ஆகும்? அந்த பார்வதியினுடைய காலிலே இருக்கக்கூடிய அந்த செம்பஞ்சு குழம்பினுடைய நிறம் இவருடைய தலையிலே வரும் அல்லவா, அது போல இருக்கிறது இப்பொழுதுன்னு சொல்றார். அதாவது எம்பெருமானுடைய திருவடி பாதுகையிலே இருக்கக்கூடிய ரத்தினங்களுடைய ஒளி சிவனுடைய முடியிலே படுகிற பொழுது அது சிவனுடைய முடியை சிவப்பாக ஆக்கினபடியினாலே எப்படி இருக்கிறதுனா, பார்வதியினுடைய செம்பஞ்சு குழம்பு, காலிலே இருக்கக்கூடிய செம்பஞ்சு குழம்பு சிவனுடைய தலையை அலங்கரித்தார் போலே இருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 604வது ஸ்லோகம். இந்த 604வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், ஏற்கனவே எம்பெருமானுடைய திருவடி
தாமரை போலே சிவந்திருக்கிறது. இப்பொழுது பாதுகையிலே பதிக்கப்பட்டிருக்கிற சிவந்த ரத்தினங்களுடைய ஒளி அந்த சிவகப்பை இன்னும் அதிகமாக்குகிறது, இன்னும் தேஜஸ் அதிகமாகுது. அதை பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா அப்படியே பாலசூரியனை போலே, எம்பெருமானுடைய திருவடியே பாலசூரியனை போல இருக்கிறது. பாலசூரியன் வந்தால் முதல்ல என்ன காரியத்தை பண்ணுவன்? என்னால் இருளை போக்குவான். இப்ப இந்த திருவடியாகிற பாலசூரியன் என்ன பண்ணுகிறான்? நம்முடைய அறியாமையாகிற இருளை போக்குகிறான். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். சரணமுபகதானாம் சர்வரீம் மோகரூபாம் சமயதும் உதயஸ்தான் மன்மகே பாலசூர்யான் பதசரசிஜயோகாத் ரங்கநாதஸ்ய பூயः பரிணமத் அருணிம்னஹ பாதுகே பத்மராகான். அதாவது சரணம் உபகதானாம், தன்னுடைய திருவடிகளை அடைந்தவர்களுக்கு மோகரூபாம் சர்வரீம், அதாவது மோகம் அறியாமை என்று ஏற்படுகின்ற சர்வரி இருட்டு, அந்த இருட்டை போக்குவதற்கு சமயித்தும் போக்குவதற்காக ஏற்பட்ட ஒரு உதய சூரியன், உதயஸ்தான் மன்மகே பாலசூர்யான், எம்பெருமானுடைய திருவடியை அந்த உதய சூரியனை போலே நான் நினைக்கிறேன் என்கிறார். அதாவது தன்னை சரணமடைந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானமாகிற இருளை போக்குகிறது எம்பெருமானுடைய திருவடி தாமரையாகிற பாலசூரியன். சூரியன் அறியாமை இருளை போக்குவான், எம்பெருமானுடைய திருவடி தாமரை அறியாமையை போக்குகிறது. அதனால இதுவும் ஒரு தாமரை சூரியனை போலே என்று சொன்னார். அது சூரியனை போல இருக்கிறதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? அதைத்தான் உத்தரார்த்தத்திலே விவரிக்கிறார். என்ன சொல்றார்? பதசரசிஜ யோகாத் ரங்கநாதஸ்ய பூயः, எம்பெருமானுடைய திருவடி தாமரை அது ஏற்கனவே தாமரையாகினாலே நன்றாக சிவந்திருக்கிறது. அதோடு பதசரிசிஜ யோகாத் ரங்கநாதஸ்ய பதசரிசிஜ யோகாத், அந்த பாதுகையோடு அதாவது திருவடியோடு கூடியிருக்கிறது எதுன்னு கேட்டா அருணினா, அப்படின்னா அருண நிறம், சிகப்பு நிறம். பாதுகையில் இருக்கக்கூடிய சிகப்பு கற்கள், அந்த சிகப்பு கற்களுடைய ஒளி அது அதில் என்ன பண்ணுகிறதுனா மேலே போய் விழுகிறது, எம்பெருமானுடைய திருவடி மேலே விழுகிறது. ஏற்கனவே எம்பெருமானுடைய திருவடி சிவந்த பிரகாசத்தோடு இருக்கிறது. இப்போ சிவப்பு ரத்தினங்களுடைய ஒளியும் மேலே போய் அது அப்படி விழுகிறபடியினாலே இன்னும் சிவந்து காணப்படுகிறபடியினாலே அது எப்படி இருக்கிறதுனா அப்படியே அது பாலசூர்யான் பரிணமத்து, பாலசூரியனை உண்டாக்கினார் போலே அது ஆகிவிட்டது. ஆஹா, ஏற்கனவே சிவந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளோடு இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய சிவந்த ரத்தினங்களுடைய ஒளியும் சேர்ந்தபடியினாலே இன்னும் சிகப்பு அதிகமாகி அந்த திருவடி தாமரைகள் பாலசூரியனை போலே ஆகி அது தன்னை சரணமடைந்தவர்களுடைய அஞ்ஞானமாகிற இருள் அனைத்தையும், அது இருட்டனைத்தையும் இரவனைத்தையும் அது போக்கி விடுகிறது என்று மன்மகே நான் நினைக்கிறேன் என்பதாக இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரையை ஒரு பாலசூரியனை போலே ஆக்குகிறது இந்த சிகப்பு ரத்தினத்தினுடைய அந்த ஒளிகள் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.